ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களும் சூப்பராக செஞ்சுருவீங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மதியம் சாப்பாடுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா கூட நைட்டுக்கு மீத குழம்பு இருந்தாலும் தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட்றலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வெடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் நல்லா வெடிக்கட்டுங்க. அதோட ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக ஒரு சைடு மட்டும் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிரும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக வரும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா வதங்கட்டுங்க. அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு வந்து நான் ஒரு பச்சை மிளகா தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 2-3 பச்சை மிளகா கூட நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி, அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பூண்டு இஞ்சியை வந்து லைட்டாக தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. நான் உப்பு எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. இப்போ தான் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு வரைக்கும் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா அழுத்தி எடுத்தாப்பில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள். நீங்கள் காரம் வந்து பச்சை மிளகா ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா மசாலாத்தூளோட அளவை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் பிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் தண்ணிலாம் சேர்த்துக்கிறலாம். இந்த மசாலா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. லைட்டாக வதக்கி விட்ருங்க. நல்லா அந்த மசாலாலாம் கீழே வந்து ஒட்டாமல் நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உரப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. லைட்டாக ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு உரப்பும். ஏன்னா வந்து தேங்காய் சேர்க்கும் போது எல்லாமே கம்மியாகும் உப்பு உரப்பும். அதனால் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அதோட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தாங்க தேங்காய், நிறைய இல்லை.
ஏன்னா நான் வந்து குழம்பு வந்து கம்மியாக செய்கிறேன், அதனால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல தேங்காயோட அளவை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதோட மிக்சிலாம் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும், அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைட்டா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக கிண்டி விட்டுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட முட்டையை சேர்த்துக்கறலாங்க. முட்டை வந்து அந்த பாத்திரத்துலேயே வச்சு உடைக்காதீங்க, ஏதாவது சின்ன கிண்ணம் இல்லை டம்ளர் அந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்க எவ்வளோ அதுக்கு தகுந்தாப்புல முட்டையோட அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துருக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முட்டை கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே தனித்தனியாக எடுத்துற அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கருவேப்பிலை மல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட சூப்பராக வரும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக சேருங்க, அதோட வாசனைலாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக வரும். குழம்போட அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னாலே குழம்புலாம் தனித்தனியாக முட்டைலாம் தனித்தனியாக வந்துடும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக தனித்தனியாக வந்துடுச்சு. அப்படியே சுட சுட சாதத்தில் இந்த முட்டையும் வச்சு இந்த முட்டை குழம்பையும் ஊற்றி ஒரு 2 அப்பளம் இருந்தாலே போதும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.